நாம் இந்த மத்திய வார ஜெப கூடுகையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ராஜாவுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மேல் அமரட்டும், உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவன் ஆக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி ஆசீர்வதித்து தேவ நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து, நாங்கள் பாடுகிற பாடலை ஆசீர்வதித்து, செய்தியை ஆசீர்வதித்து, எங்களோடு கர்த்தர் வந்து பேச வேண்டியதாயிருக்கும் என்று இளையம் சொன்னது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். செய்த பாவங்களை நினைக்கையிலே தள்ளப்பட்டேன், ஒதுக்கி தள்ளப்பட்டேன். ஆனந்து இருந்தது, வாரங்கள் இருந்தது, தள்ளப்பட்டேன், ஒதுக்கி தள்ளப்பட்டேன். ஆகாத கல்லென்று மனிதன் நினைத்ததால் ஆகாயத்தில் தூக்கி எறியப்பட்டேன். உமது கிருபை இறங்கினதாலே, உமது கிருபை இறங்கினதாலே, உமது கரத்தில் நான் விழுந்தேன். இரக்கம் என் மேல் வைத்ததாலே, உமது அன்பால் இழுக்கப்பட்டேன். உமது அன்பால் இழுக்கப்பட்டேன். உம்மை நான் நினைக்கையிலே உம்மை விரும்புதையா. என் கள்ள மனம் விரும்புதையா, உனது பார்வைக்கு அருமையானவன் உன்னைத்தானே தேடி அலைந்தேன். உனது பார்வைக்கு அருமையானவன் உன்னைத்தானே தேடி அலைந்தேன். உங்கள் துதியை தினம் பாடி வருபவன் சொந்தமாகி இழந்து போய்விட்டேன். இரவில் எல்லாம் என்னோடு இருந்தால், பகலில் என்னுடன் நடந்து வந்தாய். இரவில் எல்லாம் என்னோடு இருந்தால், பகலில் என்னுடன் நடந்து வந்தாய். கலங்கும் போது ஆறுதல் சொல்லி கரத்தில் என்னை வைத்து கொண்டாய். தாயை போல இருந்த உன்னை தொலைத்து விட்டு துடிக்கின்றேன். தொலைத்து விட்டு தவிக்கின்றேன். உம்மை நான் நினைக்கையிலே உம்மை விரும்புதையா. என் கள்ள மனம் விரும்புதையா.
நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரை நாம் இப்பொழுது பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளை பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இந்த அருமையான எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படியாய் அழகாக அவர் எழுதுகிறார், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அழைப்பு என்பது 2 விதமான காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்துவது. இன்னொன்று, மனிதரால் ஏற்படுத்தப்பட்டு கர்த்தருடைய வேலையை தானாய் செய்வது. இங்க நாம் பார்க்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டவன் பொறுப்புள்ளவனாய் இருப்பான். தேவன் சொல்லுகிறதை அப்படியே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேலையை கண்ணும் கருத்துமாய் செய்கிற ஒரு மனிதனாய் இருப்பான். பாரத்தோடு தியாகத்தோடு தேவனுடைய தயவோடு தேவனுக்கு பயந்து செய்கிறவனாய் இருப்பான். ஆனால் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவன் அவன் கூலிக்காக அவன் வேலை செய்கிறவனாய் இருப்பான். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வந்த மனிதன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதன் பொறுப்புள்ள மனிதனாய் இருப்பான். தேவனுடைய பரலோகத்தை குறித்தான தரிசனம் உள்ளவனாய் இருப்பான். தேவ தரிசனம் இல்லாமல் அவன் எந்த காரியத்தையும் செயல்படுத்த மாட்டான். கர்த்தர் வேதத்திலே என்ன சொல்லுகிறாரோ அதன்படி மாத்திரமே நடக்கிறவனாய் இருப்பான். ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய் இருப்பான். அவன் தான் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் என்று 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பலமுள்ளவனானபடினாலே, தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவன் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கி அவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லி கர்த்தர் பக்கமாய் நடத்துகிறவன் தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். இன்றைக்கு அதாவது எந்த காரியத்தில் இரக்கமுள்ள மனதோடு கூட காரியங்களை செய்கிறவன் தான் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆனால் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவன் அவன் சம்பளத்துக்காக மாத்திரமே கர்த்தருடைய வேலை செய்கிறவனாய் இருப்பான். அவன் தானாய் வந்தவன், மனிதரால் ஏற்படுத்தப்பட்டவன். இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டபடினாலே இந்த பொறுப்பான ஊழியத்தை தேவனுடைய திட்டத்தோடு செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இங்கே முதலாவதாக நாம் பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது
அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபட அங்கே நமக்கு விளக்குகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தில் பேசுகிறார். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம் என்று சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஜனங்களை சரியான பாதையில் நடத்துவான். ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து நடத்துவான். அன்பான தேவச்சனமே, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் எழுதினார். எங்களுடைய ஜீவனையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், ஆடுகளுக்காக ஜீவனை விடுகிறவன், மந்தைக்கு முன்பாக இருக்கிறவன், ஓராய் வருகிறதை கண்டு மந்தையை பராமரிக்கிறவன், தன் ஜீவனை பணை வைத்து ஜனங்களுக்காக நிற்கிற ஒரு ஸ்தானாதிபதி. எனவே ஒரு ஸ்தானாதிபதியாய் இருக்கிற மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானாதிபதி, அவன் பால் கொடுக்கிற தாயானவளை போல அவன் நடந்து கொள்ளுவான். ஜனங்களிடத்தில் ஜனங்களை சரியாய் நடத்துவான், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல நடத்துவான். அவன் தான் அழைக்கப்பட்டவன். தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அவனிடத்திலே எந்த கோபமும் எந்த ஒரு அவனிடத்திலே துணிகரமான காரியமோ அழைக்கப்பட்டவனிடத்திலே இருக்காது. தேவனால் அழைக்கப்பட்டவனிடத்திலே அதற்கு பதிலாக அவன் இரக்கமுள்ளவனாய் இருப்பான், சாந்தமுள்ளவனாய் இருப்பான், நீடிய பொறுமை உள்ளவனாய் இருப்பான், சமாதானம் பண்ணுகிறவனாய் இருப்பான், ஆவியிலே எளிமை உள்ளவனாய் இருப்பான். அவன்தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். அப்பேற்பட்ட மனிதனை தான் அவர் திறப்பின் வாயிலே நிற்கும்படியாக தேடுகிறார். இன்றைக்கு நாம் திறப்பின் வாயிலே நிற்கும்படியாக ஆரோனை போல் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நாம் அலட்சியம் செய்யாதபடிக்கு தேவனுக்கு மத்தியிலே நாம் சரியாய் கர்த்தருடைய வேலையை செய்கிற அழைக்கப்பட்ட மனிதனாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர், பிரதான மேய்ப்பராகிய தேவன் மகிமையிலே வெளிப்படும் பொழுது அவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்ற நாம் தேவன் மேல் தேவனுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? உற்சாகமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஜீவனை கொடுக்க மனதாய் இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போமா? அதே தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியில் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நம்பிக்கை, மெய்யாகவே நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீர்கள், மெய்யாகவே கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாவீர்கள், வருகைக்கு அநேகரை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை கர்த்தராய் இருக்கிற தேவனுக்கு அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் நம்மை. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற நாங்கள் கூட உங்கள் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறது போல நீங்களும் சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய மந்தையிலே ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, ஜனங்களை கர்த்தருக்குள்ளாய் ஆதாயப்படுத்தும்படியாக, வருகைக்கு அவங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, நாமும் ஆயத்தமாய் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரனே,
வருகையிலே நீ எடுத்துக் கொள்ளப்படும்படியாக, வருகைக்கு நீ ஆயத்தமாகும்படியாக உன்னுடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நீ ஆராய்ந்து முதலாவதாக தேவனுக்கு பயந்தவன் தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டான். தேவனுக்கு எந்த மனிதன் பயந்து நடக்கிறானோ அவன்தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. 13:26 சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்துக்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்திலே காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரனே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறது? அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவதற்காக, அநேகரை தேவனுக்குள்ளாய் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் நடத்துவதற்காக இந்த நாளிலே அனுப்பப்பட்ட அந்த தேவ வசனத்தை தேவ பயத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஜனங்களிடத்திலே பிரவேசித்து அவர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி தேவன் பட்சமாக அவர்களை திருப்பும்படியான பாக்கியத்தை பெற்ற மக்களாய் நாம் கிரியை செய்யும் பொழுது தேவன் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவஜனமே, இங்கே இன்னொரு சம்பவத்தை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். மரணத்திற்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்திலே காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே மரணத்துக்கு ஏதுவான காரியம் ஒன்றும் அவர் செய்து விடவில்லை. ஆனால் அவரை சிலுவையிலே கொலை செய்யும்படியாக பிலாத்துவை வேண்டிக் கொண்டார். பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட கூட்டத்தில் ஒருத்தியாய் நீ இருக்கிறாய். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டு தேவனை காட்டிக் கொடுத்த யூதாசை போல இருக்கிறாயா? நான் கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு தேவனை 3 தரம் மறுதளித்த பேதுருவை போல நீ இருக்கிறாயா? இன்றைக்கு நீ ஆராய்ந்து அந்த யூத ஜனங்கள் என்ன செய்தார்? பிலாத்துவிடத்திலே வேண்டிக் கொண்டார். இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும் என்று சொல்லி அப்பேற்பட்ட கூட்டத்தின் மக்களாய் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தையும் என் ஆண்டவராக இயேசு செய்யவில்லை. ஆனாலும் அவரை சிலுவையில் அறையும்படியாக பிலாத்து வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு அப்பேற்பட்ட கூட்டம் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தேவனை மறுதளிக்கிற கூட்டமும், தேவனை காட்டிக் கொடுக்கிற கூட்டமும், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற கூட்டமும் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அப்பேற்பட்ட கூட்டத்தின் நபராய் நாம் இல்லாதபடிக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியனாய், ஒரு விசுவாசியாய் நாம் இருப்போமானால் மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவஜனமே, சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாய் ஒரு சம்பவத்தை 31வது சங்கீதத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் அருமையாய் இந்த தேவனுக்கு எப்படி அவன் பயந்து நடக்கிற காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகிறதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 31க்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய்வுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது.
மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். அன்பான தேவச்சனமே, இந்த 3 சத்தியங்களை, இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய்முகர்கள் கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லி அருமையான இந்த சங்கீதத்திலே, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய், நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய்முகர்கள் கட்டப்படட்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரோதமாய் அநேக நாவுகள் எழும்பினது, அவைகள் எல்லாம் கட்டப்பட்டு போனது. என் இயேசுவை பகைத்த பொழுது, அவரை அடித்த பொழுதெல்லாம் அவர் வாய் திறவாத தேவ ஆட்டுக்குட்டியை போல கிரியை செய்தார். அப்படி இருக்கிறவன் தான் தேவனால் அழைக்கப்பட்டவன். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறாயா? இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவ ஞானத்தை கற்றுக்கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் சொல்லவில்லையா? இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு எந்த மனிதன் பயப்படுகிறானோ அவன் தேவ ஞானத்தையும் பரத்தின் ஞானத்தையும் சுதந்திரிக்கிற மனிதனாய் இருப்பான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவன் பேசுவதை கேட்கிறவனாய் இருக்கிறவன் தான் தேவனால் அழைக்கப்பட்டான். அருமையான 1 சாமுவேல் 3:10 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு தெளிவுபட அங்கே பேசுகிறதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நாம் திரும்பிக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் வந்து முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். தேவன் பேசுவதை கேட்கிற மனிதன் தான் தேவனால் அழைக்கப்பட்டவன். எப்படி தேவனால் அழைக்கப்பட்டவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருக்கிறான், அதே போல இரண்டாவதாக தேவன் பேசுகிறதை கேட்கிறவனாய் இருப்பான். நீ கர்த்தர் பேசுகிறதை கேட்கிற சாமுவேலை போல நீ கேட்கிறவனாய் இருக்கிறாயா? கேட்கிறவனாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய ஊழியக்காரனே, கர்த்தரை நம்பி இருக்கிற விசுவாசியே, தேவன் பேசுகிறதை கேட்க வேண்டும். தேவன் பேசுகிறதை கேட்பாயானால் அந்த மனிதனை தான் கர்த்தர் சரியாய் அவருடைய வசனத்தின்படி நடத்தி அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் அவனை கொண்டு என்ன செய்ய திட்டமாய் இருக்கிறாரோ அவனை சரியானபடி செய்து முடிப்பார். எந்த ஊழிய காரணம், எந்த விசுவாசியும் தானாய் கிரியை செய்வனாய் இருக்கக்கூடாது, தானாய் கிரியை செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் கிரியை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தானாய் விரும்புகிறதை ஊழியம் செய்கிறார்கள். தன் மனதிலே வந்ததை, தன் நினைவிலே வருகிறதை, தன் எண்ணத்திலே நிழலாட்டமாய் இருக்கிறதை அவர் என்ன செய்கிறார்கள்? மாம்சத்தின்படி கிரியை செய்கிறார்கள். அது அல்ல, சாமுவேலை போல கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறவனாய் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக அவசியம். அன்பான தேவச்சனமே, இங்க நாம் பார்க்கிறோம் அருமையான சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான் ஏலி. அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்று எனக்கு மறைத்தாயானால் தேவனுக்கு அதற்கு சரியாக அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்கிறார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடைய இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாய் சாமுவேலை கர்த்தர் சரியாய் நடத்தினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறவனே கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறவனே கர்த்தரால் அழைக்கப்பட்டவன்.
நீ கர்த்தருக்கு அடங்கி நடக்கிறவனாய், கர்த்தர் சொற்படி கேட்கிறவனாய், கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாம் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது போல நீ கர்த்தருக்கு அடங்கி நடக்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே எந்த மனிதன் அடங்கி இருக்கிறானோ அவன்தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். யோபின் சரித்திரம் 2வது அதிகாரத்திலே அருமையான 8வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று. இவர் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், தேவனால் அழைக்கப்பட்டவன், கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்ய நினைக்கிறவன். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் யாரை தேடுகிறார்? தேவனுக்கு பயந்தவனை தேடுகிறார். தேவன் பேசுகிறதை கேட்கிறவனை தேடுகிறார். கர்த்தருக்கு அடங்கி நடக்கிறவனை தேடுகிறார். இந்த அருமையான யோபு கர்த்தருக்கு அடங்கி நடக்கிறவனாய் இருந்தார். பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். தேவன் கரத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இவனே கர்த்தருக்கு அடங்கி நடக்கிற ஒரு அழைக்கப்பட்ட மனிதன். நீ கர்த்தருக்கு அடங்கி நடக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறாயா என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக, தேவ பலத்தினாலும் வல்லமையினாலும் ஊழியம் செய்பவனே தேவனால் அழைக்கப்பட்டார். தேவ பலத்தினாலும் வல்லமையினாலும் ஊழியம் செய்பவனே தேவனால் அழைக்கப்பட்டார். அன்பான தேவஜனமே, மத்திய சுவிசேஷத்திலே 15வது அதிகாரத்திலே 12வது வசனம் இப்படியாய் தெளிவுபட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் தேவனை குறித்த மகிமையின் காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்களிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் தேவனோடு வேரோடே பிடுங்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர்களை விட்டுவிடுங்கள். அவன் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்று. இப்படியா அருமையான மோசே தேவனுடைய பலத்தையும் வல்லமையும் செய்து பெற்று ஊழியம் செய்கிறவனாயிருந்தார். எலியா கர்த்தருடைய பலத்தினாலும் கர்த்தருடைய வல்லமையை பெற்று ஊழியம் செய்கிற ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பலத்தினாலே வல்லமையை பெற்று ஊழியம் செய்கிற மனிதனாய் இருந்தார். அதே போல நான் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், பிதாவால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கி போடப்படும் என்று சொல்லப்படுது போல, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவன் அவன் மனிதன் மூலமாகவே தள்ளப்படுவான். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன், என் தேவனாகிய கர்த்தரால் அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்திலே பயன்படுத்தப்படுகிறவன் தான் முதல் பேசுவா மட்டும் அவன் தீர்க்கதரிசிதான் என்று சாமுவேலை குறித்து ஜனங்கள் சொன்னது போல உன்னை சொல்லுவார். நீ அப்படியா கர்த்தருக்கு அடங்கி நடக்கிறவனாய் இருக்கிறாயா? தேவன் பேசுகிறதை கேட்பவனாய் இருக்கிறாயா? கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய பலத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் ஊழியம் செய்த மோசேயை போல, எலியாவை போல, பவுலை போல இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோமா என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்புக்கொள்ளும். அன்பு தேவச்சனமே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை அழைத்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கேட்டு கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கேட்டு அதன்படியே செய்கிறவனாய் இருக்கிறார். அன்பான தேவச்சனமே, தேவ சத்தம் கேட்கப்படாத எந்த மனிதனும் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படி வல்லமை பெற்றுக் கொள்வோம்.
அவருடைய பலத்தினாலே ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, தேவனால் அழைக்கப்பட்ட எங்களை நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நாங்கள் பயந்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் அடங்கி நடக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்து ஆவியானவரே உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தை செய்கிற மக்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா? கர்த்தரும் அருவிரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.